கரெக்டாக தொடங்கின இடத்துக்கு மீண்டும் வந்துட்டாரு. அத்தனை இடங்கள் கொடுப்பாங்களா திரு கோட்டீஸ்வரன்? 2 இடங்களில் ரெட்டலைனா ஒரு தொகுதி பாஜக கேட்குது அப்படின்னு ரொம்ப முக்கியமான புள்ளிங்க. இப்போ 2:1 இல்லை 1:2 அந்த கணக்கு போட்டால் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னா பூ அலங்காரம் வேணால் பூ மாலையே கட்டலாம். இந்த மாதிரி இலைக்கு நடுவில் ஒரு ரோஜாவை தாமரையை வச்சு பார்க்க நல்லா இருக்கும். தேர்தல் அது கணக்கு என்னன்னா கூட இலை மறைஞ்சிரும்ல, இல்ல அப்படி நடக்க போறது இல்ல வச்சுக்கோங்க. இப்ப அது எப்படி போகுன்றது பாத்தீங்கன்னா சீட் ஷேரிங்ல 80 சீட்டு கொடுக்கணும் பாஜகவுக்கு. அதுக்கு நீங்க தேர்தலே நடத்த வேணாமே, அப்படியே தூக்கி திமுக கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. எதுக்கு அவர் ஓபிஎஸ் சேர்க்கணும், பிரேமலதா விஜயகாந்த் சேர்க்கணும்? அதுங்க 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி 1, பாஜகவுக்கு ஓட்டுக்கிறாது. மோடி இங்க வந்து பிரச்சாரம் பண்ணா ஓட்டு போயிடும். அப்படி இருக்கிற ஒரு அதிமுகவை எதிர்த்து எதுக்குங்க 26 கூட்டணி? எதுக்கு? அந்த லாஜிக் யாருமே பேசுறதே கிடையாது. அப்போ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்களா? இல்லை 5000 ரூபா போட்டிங்க, 3000 ரூபா போட்டிங்க. இல்லை ஃபேக்டர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமல்ல, திரு விஜயும் ஒரு ஃபேக்டர் தானே. சரி, அப்போ விஜய் சார் ஆமாம் அது வரணும். இப்போ நீங்க மறந்து ஞாபகப்படுத்த விஜய் சார் ஆமாம் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. கடைசியாக வருவோம் புதுசாக வந்து சர்வேல ரொம்ப மேலே இருக்கார் அவர். இப்போ என்ன நடக்கும்னா கேரே செட்டிங்கா சிட்டிங்கா டெல்லியில் இப்போ கண்டிப்பாக விஜய் அவர்களை பற்றியும் பேசியிருப்பாங்க. சும்மா வந்து நம்ம கூப்பிடுமோ கூப்பிடலையோ, இவரு ரொம்ப நாளாக படம் ஓட்டி ஒரு மாதம் இவர் விளம்பரத்தை எடுத்துன்னு போயிட்டார். இவங்க கூட பேசுவார். இப்போ ஒரு சில பேர் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஏலம் எடுக்கிற மாதிரி பயங்கரமாக மிராஸ் மாதிரி போவாங்க. இந்த மீன் மார்க்கெட்டெல்லாம் ஏலம் கேட்பாங்க, எடுக்க மாட்டாங்க. இந்த கடையில் கேட்பாங்க, அந்த கடையில் கேட்பாங்க, அந்த கடையில் கேட்பாங்க. எல்லா கடையிலையும் வியாபாரம் கேட்டு வெளிலேருந்து பார்க்குறவங்க பெரிய வியாபாரி பொழுது எல்லா கடையிலையும் ஏலம் கேட்குறாரு. ஆனால் அவர் மீன் வாங்காமல் வீட்டுக்கு சும்மா போவாருன்றது தெரியாது. பார்க்குற தோரணம் அதுதான் அந்த சர்வே, அதுதான் அந்த பர்செப்ஷன். கடைசியாக தான் தெரியும் அவர் பார்த்தா வீட்டில் வந்து பழைய கருவாடை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அது மாதிரி இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் உங்களை பெரிய ஆளுமெல்லாம் பேசுகிறாங்க. பாஜக கூட்டணி ரொம்ப பலவீனமான கூட்டணி, என்டிஏ கூட்டணி ரொம்ப பலவீனமாக. அதனால் தயவுசெய்து உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் செயலாக்கம் பண்ணுங்க, கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கலாம். என்னங்க சொல்கிறீங்க புரியலன்னா, தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வருமானத்துறை, அதுக்கப்புறமா வந்து சிபிஐ எதுவுமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. திமுகவை எதுவுமே செய்யலை. இப்போ வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம், டெல்லியில் பார்த்தோம். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கேள்வி வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்கணும்னு கூட இருக்கும்ல. என்னாச்சு கூட்டணிலாம் வச்சேன், எம்எம் பெரிய ஆள் நீங்கள், F-15 விடுவேன், AK-47 ரைஃபிள் கொடுப்பேன், கேனான் கொடுப்பேன், கையெறி குண்டு கொடுப்பேன், கிரீனேடு கொடுப்பேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை. உங்ககிட்ட இருக்கிறவங்களாம் எதனா பண்ணுறாங்களா? வழக்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துலலாம் அப்படியே இருக்குது. அப்போ நாங்கள் இருந்தப்போ ரைடெல்லாம் விட்டிங்க, கூட்டணின்னு கூட பார்க்கல. ஆனால் இப்போது கூட்டணியிலே இல்லை. அவரை கேட்டால் கொள்கை எதிரின்றாரு, உங்களை கேட்டால் பரம்பரை எதிரின்றீங்க. ஆனால் சண்டையே போட்டுக்க மாட்டேன்றீங்க ஜி. இதுக்காச்சு நான் 60 சீட்டு உங்களுக்கு தரணும்னு கூட கேட்டிருக்கலாம் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இப்போ டிடி தினகரன் போகிறாரு. டிடி தினகரன் போயிட்டு பஸ் எவ்வளோ சொன்னேன் சார், ஓபிஎஸ் நம்பால் தான், ஆனால் சொல் பேசி கேட்கல, சித்தி தான் இன்றைக்கி போய் போகிறாங்க. ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்லை போட்டு கொடுக்கறதுக்கு கூட போயிருக்கலாம் இல்லையா? வெறும் சீட் ஷேரிங் தான் நடக்குமா? நம்ம ஏன் கன்சர்வேட்டிவாகவே பார்க்குறோம்? ஏன் விஜய் அண்ணா மாதிரி திங்க் பண்ண மாட்டேன்றோம்? லேட்டரில் ஸ்ட்ரைட்டாக அரசியலே தான் யோசிக்கணுமா? கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். அப்புறம் இப்போ இந்த சிவகாசிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டு பட்டாசு வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப கராராக இருப்பாங்க. அது கூட விஜய் படம் தான் உதாரணமாக சொல்கிறீங்க? இல்லைங்க, அது சிவகாசி படம்ன்றதுனால நான் சொன்னேன். இப்போ ஸ்டாண்டர்ட் பட்டாசு வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் ரொம்ப கராராக இருப்பாங்க. அவங்ககிட்ட போயின்னா சங்கு சக்கரம் புஷ்வானெல்லாம் கிடையாது, வெறும் வெடி தான், விலை ஜாஸ்தியாக தான் வரும், அந்த கம்மி காசுக்கெல்லாம் வராதுன்னுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி என்னன்றன்னா, சீட்டெல்லாம் வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க, ரெட்டால நிற்கணும். கேசிபி சார் அதில் உடன்படுவார். எங்களுக்கு ரெட்டால தான் அதிமுக கட்சி இருக்கு. முக்கியமான கோணமே அதுதான். நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக நலன், திரு எடப்பாடி பழனிசாமியோட தன்னுடைய நலன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற பார்வையிலையும், பாஜக அதிமுக பாஜக கூட்டணி நலன் அப்படின்னு பார்க்குது. அதனால தான் விஜயை கொண்டு வந்துட மாட்டோமா, இல்லை நிறைய தொகுதிகளை தாங்கள் பெற்று கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து ஜெயிச்சிட மாட்டோமா? இந்த 2 அணுகுமுறையில் தான் சிக்கல் இருக்கா திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு அமித்ஷாவுக்கும்? சார், 2026 தேர்தல் அதிமுகவோட தேர்தல், 2029 பாஜக தேர்தல். இந்த தேர்தலை நீங்க தலையிடாதீங்க, அந்த தேர்தல் நான் தலையிடாத மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை பண்ணதாக. சரி, இந்த தேர்தலை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு திரு எடப்பாடி பழனிசாமினா, நீங்க கூட்டணியாக எப்படி ஜெயிக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜியை நோக்கி தானே அவர் நகர்வாரு. கண்டிப்பா அதை கூட பேசியிருப்பாங்க. என்னங்க தளவாட சாமான்லாம் தரேன்னு சொன்னீங்க, மக்களை குசிப்படுத்த முடியல, ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது, அதிகாரிகளாம் அவங்க சொல் பேச்சு தான் கேட்குறாங்க, வெஸ்ட் பெங்காலில் வந்து அதிகாரிலாம் மாற்றினீங்க, தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது, இதை கூட பேசியிருக்கலாம்ல. இங்கே உட்காந்து பேசினா ஒட்டு கேட்கும் கருவி இருக்கும்,
யாருன்னா போய் போட்டு கொடுப்பாங்க, உள்ள இருக்கிற கட்சிக்காரங்களே ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஆல்ரெடி செங்கோட்டையன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணார். எதனால் இதெல்லாம் வேணாம், தனியாக பேசணும். அப்போ அதான் அண்ணா சார் சொன்னார்ல, ஒரு சில விஷயம் நேரில் உட்காந்து பேசினா அதுக்கு கூட இருக்கலாம். இன்னொன்று இப்போ யாருமே வேண்டாம்ல, ஓபிஎஸ் இல்ல, இப்ப சசிகலா தனி கட்சி தொடங்கிட்டாங்க, திரு ராமதாசும் சசிகலாவும் கூட்டணி அமைச்சு தனிச்சு போட்டிடுறாங்க, திரு அன்புமணிக்கு வர வேண்டிய வாக்குகள் அதுல பிரியும், அமமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் பிரியும். ஆனா இவ்வளவுக்கு பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாருன்னா இந்த எலெக்ஷன் தனக்கான எலெக்ஷன் இல்லைன்னு அவர் நம்புறாரா? அப்படி தனக்கான எலெக்ஷன் இல்லைன்னு நினச்சாருன்னா அவர் வண்டி கட்டின்னு போக மாட்டார். ஒருத்தர் 3 வாட்டி போகிறாங்கன்னா விருப்பமோ வெறுப்போ அப்படின்றதை தாண்டி அதில் ஏதோ ஒரு ஆர்வம் இருக்குது, அதை தான் வந்து பண்ணுறாங்க. அவர் இந்த எலெக்ஷனை இஸ் டேக்கிங் இட் வெரி பர்சனல். அதிமுக பலவீனமாக இருக்குது, அதுவாக இருக்குது, இத்தனி தோறுதல் அப்படின்னாலும் கட்சியை பொறுத்தவரைனா கட்சிக்காரங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்கணும். ரெட்டல தான் ஒரு டிசைசிவ் ஃபோட்டோ சார், டஃப் நெகோஷியேட்டருங்க. நான் அவங்க மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க கரெக்ட், நீங்க வலிமையா பேரம் பேசுறது கரெக்ட். நான் திரு இதயாவோட பாயிண்ட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அதாவது இன்னொன்று, புதுசா உயிரென வரவான்னு ஒருத்தர் பாட்டு போட்டு வைப்ஸ் பண்ணுகிறாரு, அவரு என்ன பண்றதுன்னு பேசியிருப்பாங்க. ஏன்னா எந்த சர்வே எடுத்தாலும் 40%, 30%, அப்புறம் காங்கிரஸோட சேர்றாங்க, எல்லாம் பேசியிருப்பாங்க.